அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் அரண் வலியுறுத்தல் குறள் எண் 34. மனத்துக்கண் மாசு இலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. மனத்தில் குற்ற எண்ணங்கள் இல்லாமல் இருப்பதே அறம், மற்றவையெல்லாம் வெற்று ஆரவாரங்கள். Purity of the mind is the virtue. All others are mere noise only. துடிப்பா, உள்ளத்தில் நல்லது நினைத்தல் அறம், மற்றவை வெற்று ஆரவாரம். உள்ளத்தில் நல்லது நினைத்தல் அறம், மற்றவை வெற்று ஆரவாரம். இதற்கு கவிப்பேரரசு அவர்கள் கூறியுள்ள உரை, ஆழ்மனத்தில் குற்றமற்று இருப்பதே அனைத்து அறங்களாகும். குற்றத்தோடு இயங்கும் சொல்லும் செயலும் பொருளும் ஆகிய மற்றவையெல்லாம் வெற்று ஆரவார தன்மையுடையன அப்படின்னு சொல்றார். எனக்கு மிகவும் பிடித்த குறள் என்று சொன்னால் அது இந்த குறள் தான். ஏன்னா ஒரு மனிதனால் வேறு எது வேண்டுமானாலும் செய்ய முடியாமல் இருக்கலாம், பிறருக்காக நேரம் கொடுக்க முடியாமல் இருக்கலாம், பிற முகங்களை பார்க்காமல் கூட இருக்கலாம், பொருளுதவி செய்ய முடியாமல் இருக்கலாம், நல்ல விடயங்களை எடுத்து பேசி மக்களை திருத்துவதற்கு அவருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மனத்தளவில் ஒருவர் குற்றம் இல்லாமல் இருந்தால் அதுதான் மிகப்பெரிய அறம் என்று வள்ளுவர் சொல்றார். இந்த குறளை ஒரு பாடலாகவே அருட்தந்தை ஜெகத் காஸ்பர் அவர்கள், எழுமின் அமைப்பினுடைய நிறுவனர், ஒவ்வொரு கூட்டத்திலும் இந்த குறளை ஒரு பாடலாகவே பாடுவார். அந்த மாதிரி மனசுல நம்ம குற்றம் இல்லாமல் இருக்கமா என்று முதலில் பார்க்க வேண்டும். சில வேளைகளில் இப்போ நீதிபதி ஒரு வழக்குல தண்டனை தர்றாருங்க. சில பேருக்கு தூக்கு தண்டனை தர்றாரு, சில பேர்த்த விடுதலையும் பண்றாரு. அதற்கு பல காரணங்கள் உண்டு. ஆனா மனதளவில் மனசாட்சிப்படி அவர் ஒருவரை குற்றவாளி என்று சாட்சிகளின் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டால் அவருக்கு தண்டனையும், மனசாட்சிப்படி ஒருவர் குற்றமற்றவர் என்று சாட்சிகளின் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டால் அவருக்கு விடுதலையும் நீதிபதி வழங்குவார். அவர் கொடுத்த நீதி சரியா தவறா என்பது வேறுவிட. ஏன்னா இந்த நீதி இதைவிட உயர்ந்த நீதிமன்றத்துக்கு போகும்பொழுது இந்த நீதி மறுதளிக்கப்படலாம் அல்லது ஒப்புக்கொள்ளப்படலாம். எப்படி இருந்த பொழுதிலும் அவருக்கு இருந்த சாட்சிகளின் அடிப்படையில் அவருடைய மனசாட்சிக்குட்பட்டு அவர் அளித்த தீர்ப்பு தான் அது. அதனால் அது மனத்துக்கண் அவருக்கு குற்றம் இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தும். அதனால் எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் உங்கள் மனசாட்சியிடம் சில நொடிகளாவது பேசுங்கள். இதை செய்கிறோமே, இது குற்றமா இல்லையா என்று மனசாட்சியை நீ ஒப்புக்கொள்கிறாயா என்று கேளுங்கள். முழு சுய உணர்வுடன் இருக்கும்போது இந்த கேள்வி கேட்கிறோம். போதைக்கு அடிமையாகி இருக்கும் பொழுது கேட்டோம்னா, புத்தி பேதலிச்சிருக்கும் போது மனசாட்சியும் அங்க போதைக்கு அடிமையா தான் கிடக்கும். அது சரியான கருத்து சொல்லாது. அதனால தெளிவான மனநிலை இருக்கும் பொழுது மனசாட்சியை பார்த்து நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் சரியா தவறா, நேர்மையானதா நேர்மையற்றதா, அறத்தின் பார்ப்பட்டதா அறத்துக்கு முரணானதா என்று கேள்வியை கேட்டோம் என்றால் நிச்சயமாக நாம் ஒவ்வொரு செயலையும் அறத்துடன் தான் செய்வோம். அதனால்தான் வள்ளுவர் மனத்துக்கண் மாசு இலனாதல் சொல்றார். அடுத்து அனைத்தரன் ஆகுல நீரப்பெற அப்படின்னா என்னன்னா, இதை தவிர நீ ஒரு மேடை போட்டு பள்ளி குழந்தைகளுக்கு நூல்கள் வழங்குற, நோட்டு புத்தகம் வழங்குற, பென்சில் வழங்குற, பேனா வழங்குற, இது எல்லாம் வெற்று ஆரவாரம் தான். நீ ஒருத்தருக்கு உதவி செய்யறதுக்காக 1 லட்சம் ரூபாய் பணம் எடுத்து காசோலை எடுத்து கொண்டு போய் கொடுக்கிற, இது வெற்று ஆரவாரம் தான். உன்னுடைய செலவில் பலரை உலகம் சுற்றி பார்க்க அனுப்பி வைக்கிற, இது வெற்று ஆரவாரம் தான். இப்படி எது சொன்னாலும் அது வெற்று ஆரவாரம் தான். மனத்துக்கண் நீ குற்றம் உள்ளவனாக இருந்தான். அதனால நீ மனசுல நீ குற்றம் இல்லாம இருந்து இது எதுவுமே செய்யலனாலும் அது மிகச்சரி. ஆனால் மனதில் நீ குற்றம் கொண்டவனாக இருந்து இது எது செய்தாலும் அது தவறு. கொள்ளையெடுத்து பணத்தை கொண்டு உண்டியல்ல போடுறதும் தவறு. சாமியா எனக்கு இந்த அறத்துக்கு புறமான நிகழ்ச்சியை செஞ்சு கொடு என்று வேண்டுவதும் தவறு அப்படிங்கிறத அந்த குறள் சொல்லுது. இதற்கு ஒரு பாடல். கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன், உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா,
இதை உணர்ந்து கொண்டேன் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா. உணர்ந்து கொண்டேன் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா. ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா. ஆசையெனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. கண்ணதாசன் எழுதிய மிகச்சிறந்த பாடல் ஒன்று. நான் எம்ஜிஆர் அறத்தின்படி பல பாடல்கள் பாடியிருக்கான்னு சொன்னேன். அந்த மாதிரி சிவாஜி அறத்தின்படி பாடிய பாடல்கள் இதுவும் ஒன்று. டிஎம்எஸ் குரல், எம்எஸ்வி இசை, அவன்தான் மனிதன் என்னும் படத்தில். இந்த பாடல தான் சொல்லுது, உன் உள்ளத்துல நீ நேர்மையா இருந்தா போதும். உனக்கு பொருளாதார வசதி இருக்கிற அவசியம் இல்லை, மற்றவர்களுக்கு உதவி செய்யணுங்கிற அவசியம் இல்லை. உள்ளத்தில் நேர்மையாக நடந்தால் போதுங்கிறத அந்த பாடலும் சொல்லுது. மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்தர நாகல் நீர பெற நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துக்கள் மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷியத்திரலை வீகம், சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கலந்து வாழும் நாள் நன்றி. டாக்டர் செல்வரங்கம் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.